உங்கள் ரசிகன் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு. அதில் நான் கொஞ்சம் நெகிழ்ந்தேன். ஏன்னா இந்த அங்கீகாரத்தை எனக்கு யாரும் தரல. சரி, உதயநிதியை வீட்டுக்கு வர அவர்கிட்ட கொடுத்துறோம், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதிகிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அது என்ன கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. சரி, ஆனால் மாணவர்களுக்கு ஏதாவது டக்குன்னு கழகம் உதவி செய்யுதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மாணவர் தானே, எதுவும் உதவி ஸ்டெப் எதுவும் எடுக்கலையோ? ஒன்றும் எடுக்கலை. விஜய்க்கு கோடானு கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவ்வளோ எளிமையாக ஒரு டக்குன்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான தேவைகளே அந்த இடத்துலையும் இல்லை. பட் அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த உரையாடல் எப்படி இருந்தது? நீங்களும் முதல்வர் ஆகலாம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதில் ஆளப்புகின்ற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடிய அன்புடன் அப்படின்னு அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். தமிழ்நாட்டினுடைய மக்கள் மண்டைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே, இதை தாண்டி இதை உடச்சிக்கிட்டு தாவேக்கெல்லாம் வர சாத்தியமா? ஒரு கட்சி வரணும்னு மக்கள் நீண்ட நாளாக தவம் இருக்கான். விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவ்வளோ எளிமையாக ஒரு டக்குன்னு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான தேவைகளே அந்த இடத்துலையும் இல்லை. பட் அவர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த உரையாடல் எப்படி இருந்தது? அது எனக்கு நான் இந்த நீங்களும் முதல்வர் ஆகலாம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். அதில் ஆளப்புகின்ற தம்பிக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடிய அன்புடன் அப்படின்னு அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவர் தந்தை பெரியாரை பற்றி ஒரு புத்தகத்தை தந்தார். நான் ஒரு பொன்னடை பொறுத்தனா அவர் அந்த கட்சி துண்டை கழுத்தில் போட்டார். அப்போ சொன்னார்னா, உங்கள் ரசிகன் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு. அதில் நான் கொஞ்சம் நெகிழ்ந்தேன். ஏன்னா இந்த அங்கீகாரத்தை எனக்கு யாரும் தரல. சிறப்பு. ஒரு நாயாக்கத்தின நாடெல்லாம் சுத்தின, இரவு பகல் பாராமல் பயணித்தேன். வைகோ என்ன தம்பின்னு கூட இது வரைக்கும் சொன்னதில்லை, சொன்னதே இல்லை. கலைஞர்கிட்ட பயணித்தேன், அண்ணா ஸ்டாலின்கிட்ட பயணித்தேன். யாரும் இந்த அங்கீகாரம் தரல. இந்த தம்பி தந்தார். சிறப்பு. பட் ஆனால் ஜஸ்ட்டு ஒன்று கேட்கணும்னு தோணுது. அந்த வந்துட்டு நீங்களும் முதல்வர் ஆகலாம் ஒரு புக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த புத்தகத்தை விஜய்க்கு கொடுத்தீங்கன்றது சரி, உதயநிதிக்கும் கொடுத்தீங்களா? இல்லை, கொடுக்கணும்னு தோணலையா? தோணலை. ஆக மாட்டாருன்ற ஒரு எண்ணமே வந்துருச்சா? இல்லை இல்லை, இவருக்கு என்ன கொடுக்கணும்னு யோசித்து கொண்டு கொடுத்தேன். அவருக்கு எல்லாம் நான் என்ன கொடுத்தேன், ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவர் என்ன சந்திக்க வீட்டுக்கு வந்தார். நான் பட்டினப்பாக்கத்தில் ஒரு வாடகை குடியிருப்பில் இருந்தேன், வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவையில் இடம்பெறல. அப்போது அந்த முக்கியமான விஐபிகளெல்லாம் நேரில் போய் சந்திக்கிற முயற்சி மேற்கொண்ட பொழுது என்னை சந்திக்க வர்றேன்னு சொன்னால என் வீட்டுக்கு வந்தார். பட்டினப்பாக்கம் குடிசைக்கு வந்தார். அதில் ஜவஹர்லால் நேரு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்த புத்தகம் அது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தேடி வாங்கினது. அது அவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு மகிழ்ச்சியோட வாழ்த்தினேன். அன்னைக்கு அவர்கிட்ட நான் இதெல்லாம் என் மனசில் இருக்கிற காயங்கள், நான் எங்கேயும் சொல்லலைன்னு உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு தாம்பரத்தில் ஒரு துணை தாசில்தார், எங்கள் ஊர், எங்கள் அப்பாக்கு ஃப்ரெண்டுங்க மகன். அவன் சொன்னான், நான் பிஹெச்டி பண்ண போகிறேன், துணை தாசில்தாராக இருந்து படிக்கவே முடியாது, ஏதாவது ஒரு மந்திரிகிட்ட எனக்கு ஒரு உதவியாளர் போஸ்ட்டு வாங்கி தந்தீங்கன்னா என்னுடைய படிப்பை நான் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு துணையாக இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அப்படின்னு அந்த தம்பி கேட்டாங்க. நான் தாமு அன்பரசன், அந்த மாவட்டம் தாம்பரம், அவர்கிட்ட கேட்டேன். ரெஷ்யூமை கொண்டு கொடுத்தேன்.
அவர் கண்டுக்கிடலை. அப்புறம் யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு ஆவடி நாசர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவரும் கண்டுக்கிடலை. சரி, உதயநிதியை வீட்டுக்கு வர்றாரு, அவர்கிட்ட கொடுத்துறோம், கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உதயநிதிகிட்ட கொடுத்தேன். இது வரைக்கும் அது ஏன்னே கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. சரி, ஆனால் மாணவர்களுக்கு ஏதாவது டக்குன்னு கழகம் உதவி செய்யுதுன்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று இருக்கு இல்லையா? இவரும் மாணவர் தானே, எதுவும் உதவி ஸ்டெப் எதுவும் எடுக்கலையோ? ஒன்றும் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. சரின்னு அந்த அளவு விட்டேன். பிறகு அதுக்கு பிறகு கிடைக்கிற நிகழ்ச்சி 1-2 நிகழ்ச்சிகளுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த நிராகரிப்பின் வலி இருக்குல்ல, அதை நான் அனுபவித்து துடிச்சிட்டேன். ஒரு முக்கியமான தலைப்பில் ஒரு ஆளை பேச கூப்பிடணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில். நிச்சயமாக என்ன கூப்பிடலை. இந்த நிராகரிப்பு எவ்வளோ நாளைக்கு இவங்க நிராகரிப்பாக, இது எவ்வளோ நாள் தாங்கிக்கிட்டு இருக்கிறது? ஏன்னா நான் வீட்டில் அரசியல் பேசுகிறதில்ல, என் மனைவிக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. என் மகன் டாக்டர், அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் படிப்பிலே கவனத்தில் இருக்கான். இது யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே எனக்கு ஒரு ஆள் கிடைக்கல. பகிர்ந்து கொண்டால் அது என்ன ஆகிடும், வெளியே கசிஞ்சிடும், சம்பளத்தை குறை சொல்கிறான்னு சொல்லிவிடுவாங்க. நிறைய பேசாமல் இருந்தேன். இந்த அழைப்பு வந்த பொழுது விஜய் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து என்ன ரொம்ப பரிவோடும் பாசத்தோடு நடந்து கொண்டார். அவருக்கு என்ன அங்கீகரிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அவர் இந்த 300 கோடி ரூபாய் வருமானம் பெறுகிற அந்த சினிமாவை உதறி எறிந்து விட்டு பொது வாழ்வுக்கு வருகிறாருங்கிறது யாரும் நினைத்து பார்க்க முடியாத சாதனை. அரசியல் கட்சி தொடங்கலான்னு ஆன்மீக அரசியல்னு ஒரு வேடம் போட்டார் ரஜினிகாந்த். நான் கட்டுமையாக விமர்சித்தேன். அந்த காலத்தில் சங்கிகள் என்னை அட்டிக்கிறதுக்கு கொல்லுதுகளை வந்து பார்த்தான். நான் ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் என்னெல்லாமோ நடக்கும்னெல்லாம் பயங்கரமாக பேசிட்டேன். ரஜினிகாந்த் வரல. அரசியலுக்கு வர ரஜினிகாந்துக்கே வர முடியலை. விஜய் வந்துட்டார். சார், ஆனால் இப்போ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு டைமில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க, அண்ணாவும் திராவிடமும் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பதிவு இருக்குது. தாவேகால அண்ணாவும் திராவிடமும் இருக்கா? அண்ணா கொண்டு வந்துட்டார, அண்ணாவை எம்ஜிஆரையும் கொண்டு வந்துட்டார். ஆமாம், அதில் திராவிடமும் இருக்கா? திராவிடம், தமிழகமும் திராவிடமும் ஒன்று தானே. நிச்சயமா. அது திராவிட தேசியம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னு ஒரு பைத்தியம் பேசிகிட்டு இருக்கான். மனநோயாளி அவன். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அதுதான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். சார், ஆனால் விஜய் சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் அப்படின்னாரு. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அண்ணன் சீமான், அதாவது நான் பதிவு பண்ணுறேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு இது 2மே வெவ்வேறு திசையை கொண்டு அதெல்லாம் சேர வாய்ப்பே இல்லை. அதுதான், அங்கே தான் சிக்கல். அவனுக்கு தெரியாது. திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். ஆனால் தமிழ் தேசியம் இன்றைக்கு ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் உலகத்தமிழர் பேரவை கூட்டமைப்பினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பழ நெடுமாறன். ஏற்கனவே இந்த மண்ணில் தமிழ் இயக்கத்தை தொடங்கி வைத்த மறைமலையடிகள், அதற்கு பிறகு அதற்கு வடிவம் தந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதற்கு பிறகு பாவலரேறு பெரிசித்தர்னார், இன்னைக்கு விஐடி விஸ்வநாதன். அது அவங்க ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து தமிழையும் வளர்க்குறாங்க. அவங்க அதில் தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க, தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்க. இதை சரியான பேசுகிறதுக்கு இன்னும் யாரும் தயாராகலை. இன்றைக்கி வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு, நல்லுலகம் என்பது தொல்காப்பியத்தில் வர்ற சொல்லு. அந்த வடவேங்கடம் இன்னும் நம்ம கையில் இல்லை. திண்ணப்பர் என்கிற கண்ணப்பர் ஆக்கிய கண்ணதர் கடவுள் காலத்திநாதன்
அருளாட்சி செய்கின்ற காளகஸ்தி என்கிற காலத்தி நம் கையில் இன்னைக்கு இல்லை. சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி செய்த இடம் கேரளாவில் இருக்குது, திருச்சூருக்கு பக்கத்தில். இந்த ட்ரெயினில் புறப்பட்டு போனால் இரிஞாலுக்குடா ஸ்டேஷனில் இறங்கி 6 மீட்டர் போனால் அந்த இடம் இருக்குது. அங்கே அரண்மனை இருந்தது, அகழி இருந்தது, அரசு இருந்தது, மன்னர் இருந்தார். அவருக்கு பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஆலால சுந்தரருடைய உற்ற தோழர். அது தமிழர்களுக்கு உரியது. கேரள மாநிலத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த இடம் அந்த இடம். நம்ம கையில் இல்லை. 13 மலைநாட்டு தலங்கள் மட்டும் கேரளாவில் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு, நீ நம்ம இல்லை. தமிழ் தேசியம் பேசி ஏய்த்து பிழைக்கிற இந்த சங்கிகளின் கைக்கூலி இதை என்னைக்காவது சொல்லியிருக்கானா? இல்லை, பதிவு பண்ணதில்லை, சொல்லலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்கிறேன். அதனால் திராவிடமும் தமிழும் தமிழ் தேசியமும் ஒன்று தான். இன்றைக்கி அது தமிழ் தேசியம் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. அதற்கு மகத்தான தலைவர்கள் அதற்கு சிந்தித்திருக்கிறார்கள். அதை பேசும் பொழுதே திராவிடம் மீண்டும் வலிமை பெறும். கேட்டிங்களா? இந்த நாட்டில் ஆதிசங்கர பகவத் பாதர் சௌந்தரிய லகரி தந்தவர், பஜகோவிந்தம் தந்தவர், சுப்பிரமணிய புஜங்கம் தந்தவர், கனகதாரா சோஸ்திரம் தந்தவர், காலடியில் கேரளாவில் பிறந்து கால்நடையாக இந்தியா முழுவதையும் சுற்றி வைணவத்தையும் சமணத்தையும் பௌத்தத்தையும் சாய்த்தவர். அவர் 400 பாசுரங்களில் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்கிற அடையாளத்தை பதிவு செய்கிறார் தேவாரத்தில். அவரை திராவிட சிசுன்னு சொன்னார். யார்? ஆதிசங்கர பகவத் பாதர். விவேகானந்தர் கேரளாவுக்கு வந்தார். நம்முடைய தமிழ் வாழ்த்து எழுதிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட என்ன கோத்திரம்னு கேட்டார். அவர் நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார். தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் திராவிட உத்கலவங்கான்னார். அதில் திராவிடத்தை பதிவு செய்கிறார். அதையும் தாண்டி திராவிடம் என்பது இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தில் மூத்தது தமிழ். திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம். அதனால் தமிழக வெற்றி கழகம் என்பது சரியான அடையாளம். இந்த இடத்துல தான் சார் இப்போ சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நான் ₹1 ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது, ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான். அவன் தேர்தல் நிற்கிறதே வாங்குறதுக்கு தானே. தேர்தல் அவருக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல். அதான் இந்த 2 விதமான பார்வை இருக்குல்ல சார். ஒன்று கொடுத்து ஜெயிக்கிறவங்க, இல்லை வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாமே வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் ஏதாவது நடக்குதா? இல்லை, விஜய் அப்படி உள்ள ஆள் கிடையாது. இல்லைன்னா 300 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டுல வந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அவர் தேவையும் இல்லை. ஒரு ஸ்டார் தம்பி, அவர் அழுக்காக மாட்டார். ஆனால் அந்த ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோடி சொத்து இருக்குது. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்து தான் ஆகணுங்கிற இந்த ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? அது இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குன்னா நமக்கு தெரியாது. அதை பாதுகாக்கிறதுக்கு அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா பிஜேபியை நாடுவதை போல விஜய் வந்துட்டு கட்சியை அவர் ரஜினி சங்கி தானே. ரஜினி சங்கி, அக்மார்க் சங்கி தான். ஆமாம், அது மாதிரி இல்லை தம்பி விஜய். சார், அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகனோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 2026 வருது, இன்னும் ஒரு 6 மாதம் தான் டக்குன்னு, ஒன்றும் பெரிய ஒரு காலம்லாம் இல்லைன்னு வைங்களேன். இதற்குள்ளே இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும்? இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷமாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்குது? வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் வச்சு சில கிராமங்களை தத்தெடுத்து பால், முட்டை, ரொட்டி திட்டம்னு நடைமுறைப்படுத்தினாங்க. இரவு பள்ளி நடத்தினாங்க, படிப்பகம் தொடங்கினாங்க. இப்போது இந்த கட்சி என்ன செய்யும்னு கேட்டால், நான் அவங்க அலுவலகத்துக்கு போய் பார்த்தா 400 பேர் மடிக்கணினி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா 234 தொகுதியில்
தொகுதிக்கு விவரமான பட்டியலை அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, வெளியிலே தெரியாது. அறிவாலயத்துக்கு போனால் கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கு, ஆளே இல்லை. இங்கே போனால் ஒய் சண்முகம் சாலை அதிமுக அலுவலகத்துக்கு போனால் அதுவும் இல்லை. இப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எல்லா தம்பிகளும் எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுற்றிட்டு இருக்கோம். இது அண்ணாவின் காலத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாவினுடைய பேச்சுக்கு மயங்கி, அண்ணாவினுடைய அணுகுமுறையை வியந்து, அண்ணாவினுடைய ஆற்றலை அங்கீகரித்து அப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு வந்துச்சு. இன்றைக்கி அதே கூட்டம் தம்பி விஜய்க்கு வருகிறது. ஆனால் விஜயனுடைய வேகம் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையே. இப்போ அண்மையில் கூட அந்த கோயில் தீபம் ஏற்றுற ஒரு விஷயத்தில் கூட எந்த ஒரு நிலைப்பாடோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஏன்னா பிஜேபி தான் எங்கேயோ ஒரு இடத்துல அதை திசை மாற்றுதுன்னு தெரிஞ்சும் எதுவுமே பேச மாட்டாரு, மௌனமாக இருக்காரு. இல்லை, பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இதில் திமுகவும் ப்ளே பண்ணுது, பிஜேபியும் ப்ளே பண்ணுது. விஷயம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த கோர்ட்டு என்ன சொன்னதோ அதுக்கு பிறகு தான் விஜய் பேசணும். அதுக்கு முன்னே சொன்னால் அதற்கு ஒரு திரிபுவாதம் அரசியல் தான் இன்றைக்கி பிஜேபி செய்துட்ருக்கு. அந்த திரிபுவாத விஷச்சூழலில் தம்பி சிக்கிடப்படாது விஜய். பேசாமல் இருக்க நல்லது தான். சரி, ஆனால் இப்போ 2026 இப்போ முதல் முறை கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஒரு தொகுதியில் ஜெயிச்சார், விருதாச்சலமில் ஜெயிச்சார் வைங்களேன். 2026 விஜய் வரும்போது 2 சீட் ஜெயிப்பாரா? 234 தொகுதியில் 118 தொகுதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவார். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அதனால் தம்பிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருச்சி சவுந்தரராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ அவர் என்ன தனி கட்சி தொடங்க சொன்னார்? உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு ஒரு கட்சியை தொடங்கடா அப்படின்னாரு. நாளைக்கு 4,65,000 வேணும் மகனுக்கு கட்டுறதுக்கு, அதுக்கே வக்கு இல்லாமல் இருக்கேன், போய் கட்சி தொடங்க சொல்கிறீங்களான்னு எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வச்சு. பணமே வேண்டாம் கட்சிக்கு, அப்படி ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. நீ அதை மாற்ற முடியும், தொடங்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த திருச்சி சவுந்தரராஜன் சொல்கிறாரு, கூட்டணி இல்லாமலே தாவேக்கா விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். ஆனால் இப்போ இப்படி இருக்கும்போது நிறைய இடங்கள்ல இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கூட பார்க்கும்போது இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒரு விதமான ஒரு நிலை ஒன்று உருவாகும். அதுக்கப்புறம் எந்த கட்சி போய் அங்கே சேருமோ அதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் புதுசாக வரக்கூடிய விஜய்ன்னு ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மண்டைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே. இதை தாண்டி இதை உடச்சிக்கிட்டு தாவேக்கெல்லாம் வர சாத்தியமா? ஒரு கட்சி வரணும்னு மக்கள் நீண்ட நாளாக தவம் இருக்கான். திமுக அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி வரணும். அப்படித்தான் அண்ணா வைகோ வந்தார். அவர் இப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுத்துட்ருக்காரு. அதுக்கு தான் விஜயகாந்த் வந்தார், விடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் கருப்பே அம்மப்பனார் வந்தார். இப்போ அவருக்கு பையன், அவருக்கு பேர் என்ன, வாசன் அவர் ஜி.கே. வாசன் கட்சி தரமட்டமாக்கிட்டார். அதுக்கு தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்தார். கணவனும் மனைவியும் தான் இருக்காங்க இப்போ. இல்லை, அவங்களும் பிஜேபியில் இருக்காங்க, அவங்களும் சங்கி ஆயிட்டாங்க. அதுக்காகத்தான் இவர் உலக நாயகன் டார்ச்சோடு வந்தார். இப்போ டார்ச்சை கொண்டு போய் டிஎம்கே கொடுத்துட்டார். டார்ச்சை கொடுத்துட்டார். அவர் ஒன்றும் இனி பண்ண முடியாது. யாரும் கமலஹாசனுக்கு வராத துணிவு, ரஜினிகாந்துக்கு வராத துணிவு தம்பி விஜய்க்கு வந்துட்டு. அது என்ன சொல்கிறாரு, டெல்லி எஜமானர்களை பார்த்து கொள்கை எதிரிகள், தமிழ்நாட்டின் தர்பாரில் இருக்கிறவர்களை பார்த்து அரசியல் எதிரிகள்ன்றார். அதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு.
நிச்சயமா சார். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மூத்த மனிதர் வந்துட்டு வைகோ செய்ய முடியாததை மூப்பனார் செய்ய முடியாது. இப்போ நடிகர்களை விட்டுருங்க, விஜயகாந்த் சரத்குமார்லேயும் விட்டுருமே, வைகோ மூப்பனார் மாதிரியான ஆளுமைகள் செய்ய முடியாததை விஜயால் செய்ய முடியுங்கிறத வந்துட்டு எப்படி பார்க்குறது? ஏன்னா வைகோ எடுத்த எடுப்பிலே தோத்தார். 1996 தேர்தல், 94 கட்சி தொடங்குறாரு, 95 திருச்சியில் மாநாடு, 96 தேர்தலில் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கலை. வைகோ ஒரு தலைவர் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டான். விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு, சிவகாசி நாடாளுமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு. சிவகாசியில் என்ன நினைப்பான், இவன் விளாத்திக்குளத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டு இங்கே வந்து கிடக்கான், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பான். விளாத்திக்குளத்தில் என்ன நினைப்பான், இவன் சிவகாசி, இவன் டெல்லி தான் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சிவகாசியில் மனு தாக்கல் பண்ணிட்டு விளாத்திக்குளத்தை வந்து நிற்கிறான் பாரு, ரெண்டுலேயும் தோத்தான். விஜயகாந்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் கூட வைகோவுக்கு கிடைக்கல. உண்மை. ஆனால் இது அப்படி இல்லை. அவர் திட்டமிடுகிறார், என்ன செய்யணும்னு கணக்கு பார்க்கிறார், என்ன செய்தால் சரியாக வரும்னு அவர் சிந்திக்கிறார். இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்சிட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கலகத்தை முடிவெடுத்தார். காங்கிரஸில் ஒரு கொஞ்சம் குரூப்பு விஜய்கிட்ட போகணுன்னு முடிவெடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக கூட இருக்குன்னு விருப்பம் இல்லை. சிறுத்தைகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எப்போ வேணாலும் பாயலாம். அதனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.